ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சமாதானத்தோடு காணப்படுகிறீங்க? இந்த நாளிலும் கூட, இந்த சனிக்கிழமை நாளிலும் கூட, இந்த உபவாச வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய சனியிலே ஒவ்வொரு சனியும் விண்ணப்ப ஜெபம் வரும். நீங்கள் அதை எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபித்து ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அந்த காரியங்களூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானிக்கிறேன். இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சிருக்கிறீங்களா? பாருங்க. அங்கே யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுவது. இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து விட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட சுகர் வியாதி, யாரெல்லாம் இந்த நாளிலோட சுகர் வியாதியோடு காணப்படுறீங்கள், ஹல்லேலூயா, அந்த வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. எத்தனையோ பேர் இந்த நாளிலும் கூட சுகர் வியாதியோடு காணப்படுகிறார். அவர்கள் விடுதலையாக வேண்டும், அவர்கள் சுகம் பெற வேண்டும். ஆண்டவர் தாமே சுகம் கொடுக்க வேண்டும். ஒரு கொடிய நோய் இல்லையா? மெல்லமாக மனிதர்கள் அரித்து கொண்டிருக்கிற நோய். அந்த நோய்க்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமென். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நேரத்திலும் கூட? ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபிக்கிற பொழுது இந்த சுகர் வியாதி இன்றைக்கு விடுதலையாக போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்ல போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்க? எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய சுகர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். என்னுடைய அம்மாவுக்கு சுகர் வியாதி, என்னுடைய சகோதரனுக்கு சுகர் வியாதி, என்னுடைய சகோதரிக்கு சுகர் வியாதி, என் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு சுகர் வியாதி, சின்ன பிள்ளைக்கு சுகர் வியாதி, அங்கே என்னுடைய அம்மம்மாவுக்கு தாத்தாவுக்கு சுகர் வியாதி என்று நீங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி சொல்ற நீங்கள் அவர்களுக்காகவும் ஜெபியுங்க. நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆமென். இந்த கொடிய வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் பிதாவே. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே சுகர் வியாதியோடு காணப்படுகிறார்கள், ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே சுகர் வியாதியோடு ஆண்டவரை வேதனைப்படுகிறார்கள், ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க. என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய ஆண்டவரை மாமா, அங்கே எல்லா உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரெல்லாம் ஆண்டவர் சுகர் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களை தொடுங்கப்பா. தொட்டு சுகம் கொடுங்க, தொட்டு விடுதலை கொடுங்க. எப்பொழுது இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தம் விடுதலை, இயேசுவின் ரத்தம் விடுதலை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்பொழுது நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, நீர் கொடுக்கிற சுகத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த சுகர் வியாதியை நீ ஆண்டவரை, என்னுடைய சகோதரங்கள், என்னுடைய உறவினர்களை பிடித்துக் கொண்டிருக்கிற சுகர் வியாதியை இந்த ஆராதனையை பார்த்து எங்களோடு ஜெபிக்கிற இந்த ஆண்டவரை, இந்த சகோதரன், இந்த சகோதரியின் ஆண்டவரை சரீரத்தில் உள்ள சுகர் வியாதி இப்பொழுது நீக்குவதாக இயேசுவின் நாமத்தினால், இப்பொழுதே விடுதலை ஆவதாக, இப்பொழுது நீ வெளியேறுவதாக, இப்பொழுதே ஹல்லேலூயா ஒரு சுகம், ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைப்பதாக ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் விடுதலை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் நீங்க தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க தொட்டு சுகம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரை சுகர் வியாதிகளை நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சுகர் வியாதியோடு காயங்கள் மாறாமல் அங்கே புண்களோடு காணப்படுகிறார்களோ எல்லா காயங்களும் மாறுவதாக, இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. யாரெல்லாம் சுகர் வியாதியோடு பிரஷர் கூடி அங்கே காணப்படுகிறார்களோ எல்லாரும் ஆண்டவரை பிரஷர்கள் சரியாக மாறுவதாக. யாருக்கெல்லாம் ஆண்டவரை இந்த நேரத்தில் சுகர் வியாதியினால் ஆண்டவரை நித்திரை இல்லாமல் காணப்படுகிறார்களோ எல்லாருக்கும் ஒரு நல்ல நித்திரை கிடைப்பதாக.
ஆண்டவரே, யாரெல்லாம் சுகர் வியாதியினால கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட சுகர் வியாதியினால் அங்கே 380 ஆண்டவரே 390 நிற்குது என்று சொல்லி 400 நிற்குது என்று சொல்லி அங்கே வியாதியோடு காணப்படுகிறார்களோ எல்லாம் ஆண்டவரை சரியான ஒரு சராசரி மனிதரை போல மாறுவார்களாக. இயேசப்பா நீங்க தொடுங்க ஆண்டவர், தொட்டு சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நீ கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம், இப்பொழுது நீ கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவர் வியாதியஸ்தர்கள் சுகர் வியாதியஸ்தர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். வருகிற வாரத்தில் அவர்கள் சபைக்கு சென்று சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் செய்கிற அற்புதத்திற்காக நன்றி என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா. நீர் ஆண்டவரை சொல்லியும் செய்யாதிருப்பதற்கு மனிதர் அல்ல, நீர் பரிசுத்தம் உள்ளது. நாம் உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். இப்பொழுது நீ தொட்டு கொடுத்து சுகம் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென் ஆமென். கவலைப்படாதிருங்க, சந்தோஷமாயிருங்க, உற்சாகத்தோடு விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாகவும் ஜெபத்திலே உறுதியாகவும் விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாகவும் இருங்க. கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு உங்களுடைய சுகர் வியாதி, உங்களுடைய டயபெட்டிக் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். ஆமென். கர்த்தர் நல்ல சமாதானத்தை போல மற்றவர்களைப் போல நீங்களும் நித்திரை கொள்வீர்கள். உங்களுடைய காயங்கள் எல்லாம் மாறும். உங்களுடைய எல்லா சுகர் லெவல்களும் குறைந்து சராசரி மனிதரை போல வரும். விசுவாசிங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். இப்பொழுதே சமாதானத்தோடு காணப்படுகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதோடைய சமூகத்திலே ஒரு சமாதானமும் நித்திய பேர்மின்மும் உண்டு. அவர் உங்களுக்கு நல்ல விடுதலையை கொடுப்பார். நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வருகிற சனிக்கிழமை இன்னும் ஒரு வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்னொரு காரியத்திற்காக ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் தாமே விடுதலை கொடுப்பார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். எங்களுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எத்தனையோ வியாதியர்கள் அங்கே தீராத நோயோடு இருக்கிறார்கள், அவர்களாக ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படும். இன்னும் ஒரு ஆராதனையூடாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் யோசிப்போம். ஜீசஸ் அனலூடாக உங்களை விடைபெறுகிறேன். நன்றி.